போற்றி. அண்ணாமலையனும் அண்ணா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பராய்த்துறை மேவிய பரணே போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இது அருள் வேண்டி சிவாய நம ஆன்மீக மகளிர் குழு. இந்த குழு ஆன்மீக பணிகள் நிறைய செஞ்சிட்டு இருந்தாலும் இன்றைய தினம் நாங்கள் பார்த்து ஒரு வியந்து வந்த உடனே ஒரு ஆச்சரியப்பட்டு எங்களை எப்பேற்பட்ட இடத்துக்கு அம்மா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு உடனே நான் மெய் சிலிர்த்து போனேன். வீட்டுல ஒரு பெரியவரை நம்ம பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இத்தனை பெரியவர்களை வைத்து பராமரிக்கின்ற இந்த ஹோமுக்கு திருவாசக முற்றோதல். மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். ஒரு கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. ஒரு மனிதன் இறைவனுக்கு சொன்னதுதான் இந்த திருவாசகம். இந்த திருவாசகம் எல்லா வாசகங்களை விட இது சிறந்தது எதற்காக அப்படின்னா, இந்த திருவாசகத்திற்கு ஒருவர், ஒரு வாசகத்திற்கும் ஒருவர். இந்த திருவாசகத்தை மணிவாசக பெருந்தகை சொல்ல இறைவனுடைய திருக்கரங்களால் எழுதப்பட்டது. அதனாலதான் இந்த திருவாசகங்களை நாங்க கோவில்கள்ல பாடுவோம். இல்லங்களில் எங்க வீட்டுல நீங்க செஞ்சே ஆகணும் அப்படின்னு எங்களை ரொம்ப கட்டாயப்படுத்தி ஒரு 2 தடவைக்கு 3 தடவை கூப்பிடும் பொழுது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு போய் செய்வோம், இல்லங்களில் செய்வோம். இந்த திருவாசகத்தை நம்ம படித்தோமேயானால் நிச்சயமாக பிறவா நிலை அடையலாம். இந்த பிறவா நிலையை அடைய வேண்டும் என்றால் திருவாசகத்தை நாம் படிக்க வேண்டும். இந்த திருவாசகத்தை இந்த முதியோர் காப்பகத்தில் எதற்காக நாங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, இவர்கள் வெளியில செல்ல முடியாது. இவர்களினுடைய இறுதி காலம்னு சொல்லலாம், வயதான காலம்னு சொல்லலாம். அந்த நேரத்துல இந்த இறைவனுடைய திருக்கரங்களால் எழுதப்பட்ட இந்த திருவாசகத்தை இவர்கள் எல்லாம் காதாய் கேட்டார்களே ஆனாலும் இவர்களுக்கு நிச்சயமாக பிறவாநிலை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். மனிதர்களாக பிறந்த அனைவரும் பிறவாநிலையைத்தான் அடைய வேண்டும் அப்படின்னு நம்ம இறைவன்கிட்ட போய் வேண்டனீங்க தவிர, ஏன்னு கேட்டா இந்த பிறப்பிலே நம்ம எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டோம், ஏன் நம்மளுக்கு இந்த பிறவியை கொடுத்தாரு, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவரும் எவ்வளவு வசதி வாய்ப்பாக இருந்தாலும் அவர்களுக்குள் மனதிற்குள் ஒரு சின்ன குறை இருக்கும். அதனால பிறவா நிலையை இந்த முதியோர் காப்பகத்தில் இருக்கின்ற அனைவரும் பெற வேண்டும். இவர்களினுடைய இடத்திற்கே நாம் முற்றோதல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த முற்றோதல் செய்வதற்காக ஏற்பாடு செய்தார்கள் வேதாம்மா. இதை பற்றி ஹோம்னு சொன்னோடனே நான் நினைச்சேன், சரி இந்த போயிருக்கிறேன் அந்த மாதிரி உள்ள ஹோம்ல இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் நான் இப்ப இங்க பார்க்கும் பொழுது இந்த பணியை செய்கின்ற யார் செய்யறா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நிறைய ஐயார்கள்லாம் நிக்கிறாங்க. இதை செய்கின்ற ஐயா நிச்சயமாக இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு இறைவனாகத்தான் இருக்கும். இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு ஆன்மா நிச்சயமாக இறைவனாக இருந்து இத்தனை உள்ளங்களுக்கும் தாயாக தந்தையாக ஒரு பாதுகாவலனாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அது இறைவனுடைய பூரண ஆசி பெற்ற ஒருவரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அவருடைய திருப்பாதங்களை நாங்கள் வணங்கி இந்த திருவாசக முற்றோதல் என்கின்ற ஞான பெரு வேள்வியை நாங்கள் நடத்த முன்வருகின்றோம். இந்த பணி அவர்களினுடைய 7 தலைமுறைக்கும் நிச்சயமாக ஒரு சிறந்த பயனை, ஒரு இறையருள் பெற்ற குடும்பமாக அந்த குடும்பம் திகழும். இதில் எந்த விதமான வேறுபாடும் இல்லை, கருத்து வேறுபாடும் இல்லை. அவர்கள் நிச்சயமாக இறைவனுடைய அருள் பெற்ற குடும்பமாக அவர்கள் நீடூழி வாழ வேண்டும் என்ற
நான் வாழ்த்து சொல்வதற்கு எனக்கு வயதில்லை. இறைவன் வாழ்த்து சொல்வதாக நினைத்து ஐயா அவர்கள் எங்களை எல்லாம் வாழ்த்தி இந்த திருவாசக முற்றோதல் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்ததற்கு நன்றி கூறி எங்களுடைய உரையை முடிக்கிட்டு வாழ்க வளமுடன். தில்லையம்பூர் முதியோர் காப்பகத்தை நிறுவனர் ஐயா நடராஜன் அவர்களுக்கு திருவாசக புத்தகம் கையில் கொடுத்து கதராடை அணிவித்து அவரை கௌரவப்படுத்தினோம். அவர் பெற்றுக்கொண்டார். அங்கு இருக்கும் ஒரு பெண்மணிக்கு திருவாசகம் முற்றும் எழுதுவதற்காக புத்தகம், நோட்டு, பேனா முதலியவை வழங்கி இன்று தொடங்கி வைத்தோம். இந்த திருவாசக முற்றோதலில் ஐயா எங்களுக்கும் கதராடை அணிவித்து கௌரவப்படுத்தினார்கள். எங்களுடைய முதியோர் காப்பகத்தில் நீங்கள் திருவாசக முற்றோதல் செய்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கம்மா. இந்த மாதிரி திருவாசக முற்றோதல் இதுவரைக்கும் நான் செய்ததும் இல்லை இந்த முதியோர் இல்லத்தில். இப்பொழுதுதான் முதன்முறையாக செய்கிறோம் என்று சொன்னவுடன் எங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த வேதா அம்மாவிற்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிவாய நம.